இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். உங்களை தான் அதிகம் பார்க்க முடியல. ஆமாம் சார், வெளியூர்லேயே அதிக நாள் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு சார். அம்மாவோட உயிரில் எந்த குழப்பமும் இல்லை. அவங்க பேர்ல இருக்கிற சொத்துக்களை அண்ணன் தம்பி 3 பேர் பேர்லையும் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க 3 பேரும் வந்து சைன் பண்ணணும். வாங்க சார் போலாம். போலாம் சார். வாங்க. அவனே வா, உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. தேங்க்யூ சார். உங்க பேரு? கார்த்திகேயன். ஐடியா கொடுங்க. சரி, இந்தாங்க, சைன் பண்ணுங்க. சைன் வாங்கிக்க. ஓகே சார். அங்கதான் சார். அவனே எடு 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 எடு. கேமரா பாருங்க சார். ஓகே சார், நீங்க போங்க. அவ்வளோதான் சார். எவ்ரி திங்ஸ் டன். சரிங்க சார், நான் கிளம்பலாமா? சைன் பண்ண உடனே உங்க வேலை முடிஞ்சது சார். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். போலாம் அவனே, வாங்க. போ போ. சரிண்ணா, நான் கிளம்பட்டுமா? டே கார்த்தி, இன்னும் எத்தனை நாள் அங்கேயே இருக்க போற? இங்க வந்து பிசினஸ் என்ன ஏதுன்னு பார்க்க வேணாமா? நீ வந்தாதான் நம்ம பிசினஸ் மேற்கொண்டு டெவலப் ஆகும். நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ் வரும்போதெல்லாம் கார்த்தி எங்கன்னு உன்னதான் கேட்கறாங்க. புரியுதுண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ போய் ரொம்ப நாள் ஆச்சு கார்த்தி. அம்மாவோட ஆசைப்படி நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவோன்னு அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அது நடந்து முடிஞ்சதும் கண்டிப்பா நான் திரும்ப வந்துடுவேன். பிசினஸ் நீங்க 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்புறம் என்ன? சரி கார்த்தி, நீ அதை சீக்கிரமாவே நிறைவேற்றிடுவேன்னு எனக்கு தெரியும். சரிண்ணா, நான் கிளம்புறேன். ஹோட்டல்ல ரேவதியும் சுவாத்தியும் தனியா இருக்காங்க. சரி, நீ கிளம்பு. நாங்க மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறோம். சரிண்ணா. சரி நான் கார்த்தி, வரேன். நீ கிளம்பு. வரேண்ணா.